வாழ்க வளமுடன். நலம் பெறும் சேனலுக்கு நண்பர்களை வரவேற்கிறேன். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்ம நேச்சுரல் ஹேர் டை வந்துட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த நேச்சுரல் ஹேர் டை ப்ராசஸை சொல்லிக் கொடுத்த பியூட்டிஷியன் சிவானி சிங் அவர்களுக்கும் இந்த வீடியோ பதிவை எடுக்க அனுமதி அளித்த அக்கா திருமதி மனோகரி அவர்களுக்கும் மிக்க நன்றி. தலை நரைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி டையெல்லாம் கடையில் வாங்கி அடிக்கிறோம். உண்மையிலேயே நேச்சுரல் இயற்கையான டை வந்துட்டு நம்மளே ரெடி பண்ண முடியும். அது எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு வந்துட்டு நமக்கு ஃபஸ்ட்டு ப்ராசஸுக்கு தேவைப்படுற ஒரு பொருள் என்னென்னா மருதாணி. இந்த மருதாணியை பயன்படுத்தி நம்ம வந்துட்டு இயற்கையிலேயே வந்துட்டு டை வந்துட்டு செய்யலாம். இது வந்துட்டு எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு வந்துட்டு ஒரு 2 பொருள் தான் ரொம்ப முக்கியமான பொருள். அதில் ஒன்று மருதாணி, இன்னொன்றுட்டு அவுரி பொடின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு மருதாணி நம்மக்கிட்டே எங்கள் பக்கத்து வீட்டில் வந்துட்டு செடி இருக்குது, அந்த செடியிலேருந்து பறிச்சிக்கலாம். அவுரி பொடி வந்துட்டு நம்ம நாட்டு மருந்து கடையிலேருந்து வாங்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இங்கே வெறும் மருதாணி செடி மட்டும் இல்லை, இங்கே வந்துட்டு ஒரு மூலிகை தோட்டமே இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கைக்கு வந்துட்டு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே இந்த மூலிகை தோட்டத்தில் இருக்குது. நம்மளோட அடுத்த வீடியோ வந்து இந்த தோட்டத்தை பற்றினது தான். இந்த தோட்டத்தில் என்னென்ன மூலிகை செடிகள் இருக்குது, அதனோட பயன்கள் என்ன அப்படிங்கிறது வந்துட்டு பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ஐயா ஒருத்தர் வந்துட்டு அவர் வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஃப்ரீ இடத்துல வந்துட்டு இவ்வளோ வந்துட்டு வளர்த்து வச்சுருக்காரு. பார்க்குறதுக்கு 1-2 செடிகள் இருக்கிற மாதிரி தான் வீடியோவில் தெரியும். பட் ஆனால் இதில் இருக்கிற ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மூலிகை செடி. இதில் மருத்துவ குணங்கள்லாம் கேள்விப்பட்டீங்கன்னா நீங்கள் ரொம்ப அசந்து போயிடுவீங்க. இவ்வளோண்டு இடத்துல வந்துட்டு இத்தனை செடிகளை வந்துட்டு வளர்க்க முடியுமா அப்படின்னு. நம்ம வாழ்க்கையில் தினமும் பயன்படுத்தலாம் இந்த மூலிகை செடி. மூலிகைன்னா ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்துட்டு சும்மா வந்துட்டு ஒரு உடம்பு சரியில்லைன்னா சாப்பிட்டுக்கிற மாதிரியான பொருள் கிடையாது. இங்கே இருக்கிற அவ்வளவும் தினசரி வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தலாம். இப்போ நம்ம பறிச்சிட்டு வந்துருக்க மருதாணி இலையை வந்துட்டு பறித்து நல்லா அலசி வச்சுருக்கோம் தண்ணி வச்சு. இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த அளவுக்கு இருந்தால் போதும், அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு ஒரு இரும்பு வாணலில் வந்துட்டு சேர்த்துக்க போகிறோம். இரும்பு வாணலில் சேர்த்துக்க போகிறோம். பார்த்திங்கன்னா இது செய்யறதுக்கு கண்டிப்பாக இரும்பு வாணலில் தான் செய்யணும். இப்போ இந்த மருதாணியில் பார்த்தீங்கன்னா காஃபி பவுடர், இதில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு காஃபி பொடி வந்துட்டு சேர்த்துக்கணும். ரெண்டு ஸ்பூன் அளவு காஃபி பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காஃபி கொட்டை கிடைச்சதுன்னா நீங்கள் வாங்கி அரைச்சி சேர்த்துக்கலாம். அது என்ன நேச்சுரலாக இருக்கும். நமக்கு இப்போ கிடைக்காதனால இந்த பவுடர் வாங்கி மிக்ஸ் பண்ணுறோம். காஃபி பொடி நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் போல தண்ணீர் சேர்த்து இன்னும் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் வந்துட்டு தண்ணி ஆகிற மாதிரி பண்ணிக்கலாம். கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல் நைட்டு வந்துட்டு இதை அப்படியே வச்சுருக்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்துட்டு கலர் வந்துட்டு பிளாக் கலரில் மாறிடும். இப்போவே பாருங்கள் ஒரு கொஞ்சம் நேரத்தில் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். டார்க் க்ரீனில் வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இது வந்து காலையிலன்னா நல்லா பிளாக் ஆகிடும். நாளைக்கு காலையில் இதை அப்ளை பண்ணும்போது பார்க்கலாம் வாங்க. நைட்டு மருதாணி அரைச்சி காஃபி பொடி கலந்து வச்சுருந்தோம். அது பாருங்கள் பச்சை கலராக இருந்த மருதாணி இந்த மாதிரி டார்க் கலராக மாறி இருக்கு. இந்த மருதாணி வந்துட்டு இப்போ முடிக்கு அப்ளை பண்ண போகிறோம். மருதாணி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி முடி வந்துட்டு ஈரப்பதமாகவோ இல்லை எண்ணெய் பிசுக்கோடியோ இருக்கக்கூடாது. அதனால் நல்லா குளிச்சுட்டு முடியை நல்லா உலர்ந்ததுக்கப்புறம் தான் இந்த மருதாணி வந்துட்டு அப்ளை பண்ண போகிறோம். மருதாணி அப்ளை பண்ணி குறைஞ்சது ஒரு 2.5 மணி நேரம் வச்சுருக்கணும். 3 மணி நேரம் வரைக்கும் இருக்கலாம். அதுக்கு மேலே இருந்தால் உடம்பு வந்துட்டு ரொம்ப குளிர்ச்சி ஆகிடும். அந்த 3 மணி நேரத்துலேயே இது வந்துட்டு கலர் மாதிரி காஞ்சிடும். அதுக்கப்புறம் குளிச்சிக்கலாம். அப்போ எந்த ஷாம்பு எதுவும் பயன்படுத்தக்கூடாது, வெறும் தண்ணீர்லேயே வந்துட்டு குளிச்சுக்கணும். சரி வாங்க இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் கையில் 2 இடத்துல மருதாணி வச்சுருக்கோம். இது உள்ளங்கையில் நடுவில் இருக்கிறது வந்துட்டு நம்ம அந்த மருதாணி கலந்த உடனே வச்சது. 2 நிமிஷம் கையில் வச்சுருந்தது. அது பாருங்கள் ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்குது. இதுவே வந்துட்டு பெருவிரல் சைடில் பார்த்தீங்கன்னா வச்சுருக்கிற மருதாணி நம்ம இன்னைக்கு காலையில் எடுத்து வச்சது. ரெண்டும் ஒரு 2 நிமிஷம் வச்ச உடனே எந்த மாதிரி கலர் சேஞ்சிங் இருக்குது பாருங்கள். நடுவில் இருக்கிறது ஆரஞ்சாகவும் மேலே இருக்கிறது கொஞ்சம் டார்க்காகவும் இருக்குது பாருங்கள்.
இந்த மாதிரி வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகும். இது பார்த்தீங்கன்னா இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாண்ட முடி வந்துட்டு ரொம்ப ப்ரௌனாகவும் ஒயிட்டாகவும் இருக்குது. அதுவும் முடியோட வேர்க்கால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒயிட்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இதுக்கு மருதாணி அப்ளை பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா பண்ணுறது வந்துட்டு அவங்க சிவானி பண்ணுறாங்க. அவங்க வந்துட்டு ஒரு பியூட்டிஷியனு. அவங்களுக்கு இந்த முடியை வந்துட்டு எந்த மாதிரி எடுத்து பண்ணுறது அப்படின்னு தெரியும். ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முடியோட வேர்க்காலில் மட்டுமே அப்ளை பண்ணுறாங்க. முடி நுனி வரைக்கும் அந்த மருதாணி அப்ளை பண்ணல. வேர்க்காலில் அப்ளை பண்ணிவிட்டு முடி வேர்க்காலில் மட்டும் ஆரம்பத்தில் அப்ளை பண்ணுவாங்க. அந்த முடியை சுருட்டி வச்சுட்டு திரும்ப கடைசியில் வந்துட்டு அந்த மீதம் இருக்கிற மருதாணி ஃபுல்லாக வந்துட்டு முடியில் தடவி விடுறாங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி முடியை சுருட்டி சுருட்டி பண்ணும்போது அந்த நுனியில் இருக்கக்கூடிய முடிக்கும் மொத்தமாக அது கிடச்சிரும். அதனால் வந்துட்டு நம்ம வேர்க்காலில் மட்டுமே அப்ளை பண்ணால் போதும் அப்படின்னாங்க. அது வீடியோ வந்துட்டு இது ஃபுல்லாக பாருங்கள் அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு. இது அவங்க பியூட்டிஷியன் அவங்க பண்ணி விடுறாங்க. இதுவே வந்துட்டு இந்த அளவுக்கு இல்லாட்டி கூட நம்மளே வந்துட்டு பண்ணிக்க முடியும். இது வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸையோ இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற யாரையாவது கூட நம்ம வந்துட்டு பண்ணி சொல்ல முடியும். இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இல்லாட்டியும் நம்ம வந்துட்டு பண்ணிக்க முடியும். அவங்க எப்படி அப்ளை பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இந்த மாதிரி முடியை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வேர்க்காலில் அப்ளை பண்ணி அந்த முடி மேலேயே வந்துட்டு ஒன்று மேலே ஒன்று சுருட்டும் போது நுனி முடி வரைக்குமே வந்துட்டு நமக்கு அந்த மருதாணி வந்துட்டு அப்ளை ஆகிடும். இந்த மாதிரி ஃபுல்லாக முடியை ரோல் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்மகிட்ட மீதம் இருக்கக்கூடிய மருதாணி வந்துட்டு மேலே வந்துட்டு முடி மேலே எல்லாம் மொத்தமாக அப்ளை பண்ணிக்கலாம். ரிமைனிங் எல்லாத்தையும் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இப்போ அப்ளை பண்ணியாச்சு. இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு கவரு இல்லை ஒரு டவல் வச்சு நல்லா கவர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற ரெகுலர் ஒர்க்லாம் பார்த்துக்கலாம். இந்த மருதாணி வேறு எதுலேயும் கீழே விழாமல் இருக்கிறதுக்காக ஒரு சேஃப்டி, அவ்வளோதான். இல்லை நீங்கள் வந்துட்டு ஐடியலாக இருப்பீங்க, எந்த ஒர்க்கும் இருக்காது அப்படின்னா நீங்கள் இது தேவையில்லை உங்களுக்கு. இது வந்துட்டு ஒரு 2.5 to 3 மணி நேரம் நீங்கள் வந்துட்டு ஊற வைக்கணும் தலையில் அப்படியே. அதன் பிறகு ஷாம்பு எதுவும் பயன்படுத்தாமல் தலையை நல்லா தண்ணீரில் அலசி குளிச்சுக்கணும். ஷாம்பு எதுவும் பயன்படுத்தக்கூடாது. பார்த்தீங்கன்னா மருதாணி குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ஒயிட் ஹேர் ஃபுல்லாக வந்துட்டு ப்ரௌனாக மாறி இருக்குது. அதுவும் இல்லாமல் நல்லா சாஃப்டாக சில்கியாக இருக்குது முடி. உங்களுக்கு பார்த்தாலும் நல்லா தெரியும். இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அவுரி பொடி வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்துட்டு அடுத்த நாள் பண்ணணும், ஒரு நாள் விட்டு பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் அவுரி பொடி எடுத்துருக்கோம். இதில் வந்துட்டு ஒரு லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் புழிஞ்சு விட்டு தண்ணீர் சேர்த்து நம்ம தோசை மாவு பதத்துக்கு வந்துட்டு கரைச்சி வச்சுக்கலாம். சாதாரண தண்ணீர் தான், நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் தண்ணீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த அவுடி பவுடர் மிக்ஸ் பண்ணதுக்கான அந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகிற அளவுக்கு நல்லா லிக்விடாக இருக்கணும். இதை வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு அப்படியே வச்சோம்னா கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு கெட்டியாகிடும். கலரும் பார்த்தீங்கன்னா லைட் க்ரீன் கலரில் இருந்தது டார்க் க்ரீன் கலரில் மாறிடும். பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குன்னு.
இது வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் தான் விடணும், ரொம்ப நேரம் விடக்கூடாது. ஒரு 5 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி ஆகிடும். இதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு வாட்டி நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்துட்டு தலையில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த அவுரிப்பொடி கலவையை வந்துட்டு தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு அதே சேம் ப்ரொசீஜர் தான். மருதாணி எப்படி அப்ளை பண்ணமோ அதே போல் அப்ளை பண்ணிக்க வேண்டியது தான். அப்ளை பண்ணிவிட்டு இதையும் வந்துட்டு ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் அப்படியே ஊற விட்டு அதுக்கப்புறம் குளித்தா போதும். இந்த மாதிரி முதல் தடவை குளிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஷாம்பு இதெல்லாம் வந்துட்டு எதுவும் பயன்படுத்தக்கூடாது. அப்படியே வெறும் இதுலேயே வந்துட்டு இந்த தலையில் வெறும் தண்ணீரை மட்டும் பயன்படுத்தி குளித்தா போதுமானது. இந்த அவுரிப்பொடி கலவையை முடிக்கு அப்ளை பண்ணியாச்சு. 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சு குளிச்சுக்கலாம். இப்போ பாருங்க முடி எந்த அளவுக்கு வந்துட்டு கருப்பாக இருக்குன்னு. நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக சில்கியாக ரொம்ப நல்லா இருக்கு. அதே போல் நல்லா கலர் வந்துட்டு அந்த ஒயிட்டாக இருந்த நிறம் வந்துட்டு நல்லா கருப்பாக மாறி இருக்கு. இந்த மாதிரி நேச்சுரலாக நம்மளே ஹேர் டை ரெடி பண்ணி போடும்போது எந்த விதமான பக்க விளைவும் இருக்காது, நல்லா அழகாகவும் இருக்கும், முடி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க. இந்த மாதிரி முடி வந்துட்டு டை பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க வந்துட்டு இந்த மாதிரி நேச்சுரலாக பண்ணிக்கிறது நல்லது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நலம் பயிர் வரும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.